இப்ப பார்க்க போறது பூர்ணகடிய சக்கராசனம். முடிந்தவரை கால்களை அகற்றி வைக்கவும். இப்போது மூச்சை இழுத்து கைகள் இரண்டையும் மேலே தூக்கவும். மூச்சை வெளிவிட்டு இடுப்புக்கு கீழே குனியவும். இனி மூச்சை உள்ளிழுத்து வலது காலின் கட்டை விரலை தொட்டு இடுப்பை முழுவதுமாக பின்புறமாக ட்விஸ்ட் செய்யவும். பிறகு மூச்சை வெளிவிட்டு முன்புறம் வந்து இடது காலின் கட்டை விரலை தொடவும். இதை கிளாக்வைஸில் 3 முறையும் ஆன்டி கிளாக்வைஸில் 3 முறையும் செய்யவும். முடிந்தவரை இதை செய்து உடம்பு நேராக இருக்கும்போது நிறுத்தவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். கால்களை இயல்பான நிலைக்கு கொண்டு வரவும். ரிலாக்ஸ் செய்யும்போது உடம்பின் மீது கான்சென்ட்ரேட் செய்யவும். பயன்கள்: இடுப்பு, முதுகெலும்பு, உடம்பில் உள்ள மூட்டுக்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன, வடிவம் பெறுகின்றன, உடம்பு முழுவதும் சீராகிறது. பத்மாசனம் இது யோகால ரொம்ப முக்கியமான போஸ்டர். உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கால்கள் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவோ வலுவாகவோ இல்லனா இந்த ஆசனத்தை நீங்க ரொம்ப கவனமா செய்யணும். பத்மாசனத்தை பார்க்கலாம். வலது காலை இடது தொடை மேல் வைக்கவும். சிறிது நேரம் இதே பொசிஷனில் இருக்கவும். இது அர்த்த பத்மாசனம். சிறிது நேரத்திற்கு பிறகு இதேபோல் இடது காலை வலது தொடை மேல் வையுங்கள். கைகள் இரண்டையும் முட்டிகளின் மேல் வைத்து கண்களை மூடவும். அர்த்த பத்மாசனம் செய்து முடித்த பிறகு பத்மாசனம் செய்யலாம். இடது காலை வலது தொடை மேல் வைத்து வலது காலை இடது தொடை மேல் வைக்கவும். இப்போது நேராக உட்கார்ந்திருக்க வேண்டும். அத்துடன் தியானம் போஸ்டரில் இருக்க வேண்டும். பயன்கள்: இந்த போஸ்டரில் உட்கார்ந்து பழகிவிட்டால் நெடுநேரம் உங்களால் அசையாமல் உட்கார்ந்திருக்க முடியும். உங்கள் உடம்பின் மீது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். இந்த ஆசனம் செய்யும்போது கால்களுக்கு இரத்த ஓட்டம் குறைகிறது. அதனால் வயிற்று பகுதிக்கு அதிக இரத்தம் செல்கிறது. பசியோடு இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. ஏனென்றால் இதை செய்யும்போது பசி அதிகமாகும். இந்த ஆசனத்தை தினமும் செய்வதால் உடல், மனம், உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் தீரும். தியானத்திற்கு மிகவும் சிறந்த ஆசனம் இது. தோலாசனம் அண்ட் டோலாசனம். நாம செய்ய போற இந்த ஆசனத்தை பத்மாசனம் போஸ்ல தான் செய்யணும். அதனாலதான் மத்த ஆசனங்களை செய்யறதுக்கு முன்னாடி பத்மாசனத்தை கத்துக்கிறது ரொம்ப அவசியம்னு சொன்னேன். பத்மாசனம் செய்யறதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை செய்யறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது தோலாசனம், டோலாசனம். பத்மாசனம் போஸில் உட்காரவும். 2 கைகளையும் உடம்புக்கருகே வைக்கவும். இப்போது மூச்சை உள்ளிழுத்து 2 கைகளை ஊன்றி உடம்பை உயர்த்தவும். இனி மூச்சை வெளியே விட்டு கைகளை எடுத்துவிட்டால் உடம்பு தரையில் படும். இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அதாவது மூச்சை உள்ளிழுத்து கைகளின் உதவியால் உடம்பை மேலே தூக்கி மூச்சை வெளிவிட்டு கைகள் இரண்டையும் எடுத்துவிட வேண்டும். இதற்கு தோலாசனம் என்று பெயர். அதாவது நம் 2 கைகளினாலும் உடம்பை எடை போடுகிறோம். உடம்பின் பாரம் முழுவதும் 2 கைகளில் தாங்கப்படுகிறது. இந்த பயிற்சியை 5 முறையாவது செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மூச்சை உள்ளிழுத்து கைகளை ஊன்றி உடம்பை தூக்கவும். மூச்சை உள்ளிழுத்து நிறுத்தி ஊஞ்சலாடுவது போல் உடம்பை அசைக்கவும். முடிந்த அளவு மூச்சை உள்ளே நிறுத்தவும். மெதுவாக உடம்பை கீழே கொண்டு வரவும். இந்த பயிற்சியை 5 முறையாவது செய்ய வேண்டும். இனி பத்மாசனத்திலிருந்து விடுபட்டு ரிலாக்ஸ் செய்யலாம். பயன்கள்: இந்த ஆசனத்தை செய்வதால் கைகள், கால்கள், மணிக்கட்டுகள், தோள்கள், மார்பு,
எல்லாம் வலுப்பெறுகின்றன. எனவே இந்த ஆசனங்களை தினமும் தவறாமல் செய்ய வேண்டும். மண்டூக் சாப். இப்ப நம்ம செய்ய போற அடுத்த ஆசனத்தோட பேரு மண்டூக் சாப். மண்டூக்னா தவளை. தவளை போல முன்னாடி தாவி தாவி போறதுதான் இந்த ஆசனம். மண்டூக் என்றால் தவளை. தவளை குதித்து முன்னே போவது போல் நாமும் தாவி போக போகிறோம். நீங்கள் ஏதேனும் ஆபரேஷன் செய்து கொண்டிருந்தால் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். பத்மாசனம் போஸில் அமரவும். உள்ளங்கைகளை இறுக்க மூடி உடம்புக்கு பக்கத்தில் வைக்கவும். இனி உடம்பு முழுவதையும் தூக்கி முன்னே குதிக்கவும். பத்மாசனம் போஸிலேயே முன்னே குதிக்க வேண்டும். மறக்கக்கூடாது. இப்படியே செய்து கொண்டிருங்கள். உடம்பை தூக்கி முன்னே குதிக்க வேண்டும். முதலில் 5 முறை செய்யுங்கள். பிறகு உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற்போல் அதிக அளவு செய்யலாம். இந்த ஆசனம் செய்வதால் உங்கள் உடம்பின் மீது கண்ட்ரோல் அதிகரிக்கும். உடம்பும் லேசாகும். அது மட்டுமல்லாமல் பசி எடுக்காதவர்களுக்கு பசியை தூண்டும். நீங்கள் இதை என்ஜாய் செய்வீர்கள் என்று தெரியும். இது வேடிக்கையான எக்ஸசைஸ் இல்லையா? தித்திலி ஆசனம் அல்லது பட்டர்ஃப்ளை போஸ். தசைவலி உள்ளவர்கள் அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றாற்போல்தான் செய்ய வேண்டும். கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். 2 பாதங்களையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள். கைகளை கூப்பிக்கொள்வது போல் வையுங்கள். பாதங்களை உடம்புக்கு அருகில் கொண்டு வாருங்கள். நேராக உட்கார்ந்து பட்டாம்பூச்சி ரெக்கைகளை அசைப்பது போல் கால்களை அசையுங்கள். முதலில் மெதுவாகவும் பிறகு வேகத்தை மெதுவாக அதிகரித்துக் கொள்ளலாம். மறந்துவிடாதீர்கள், கால்கள் மேலே போகும்போது அவை வயிற்றை அழுத்த வேண்டும். பிறகு தரையை தொட வேண்டும். தரையை தொடும்போது சத்தம் வர வேண்டும். உங்களால் முடிந்தவரை இதை செய்துவிட்ட பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். கால்கள் 2ஐயும் முன்னே நீட்டுங்கள். இந்த ஆசனத்தை செய்யும்போது புல் ஸ்ட்ரெச் ஏற்பட்ட இடத்தில் கவனத்தை செலுத்தவும். பத்த பத்மாசனம். இப்ப நம்ம செய்ய போற இந்த அடுத்த ஆசனம் ரொம்ப ஸ்பெஷலான ஆசனம். ஆனா இதை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இதை மட்டும் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்க. இதை செய்யறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப பெனிஃபிஷியல். சோ நான் இப்ப பார்க்க போறது பத்த பத்மாசனம். பத்மாசனம் போஸில் உட்காரவும். கால்களை நன்றாக குறுக்கலாக வைக்கவும். இடது கையை பின்னால் கொண்டு போய் இடது கால் பெருவிரலை தொட முயற்சி செய்யவும். வலது கையை பின்புறம் கொண்டு போய் வலது காலை பிடிக்கவும். இந்த ஆசனத்தை செய்யும்போது உங்கள் கைகள் பின்புறத்தில் குறுக்காக இருக்கும். பத்மாசனத்தை உங்களால் முழுவதுமாக செய்ய முடியும். கண்களை மூடி இதே பொசிஷனில் முடிந்தவரை இருங்கள். மெதுவாக கை கால்களை விலக்கவும். உடம்பை தளர்வாக வைத்து கண்களை மூடவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். பயன்கள். இது வயிற்றுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. மார்பு, கைகள், தோள்கள், முதுகு ஆகியவற்றுக்கு வலிமை கொடுக்கிறது. வஜ்ராசனம். இது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல் ஆசனம். நீங்க இதை எந்த நேரத்திலையும் எப்படியும் செய்யலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். So come on, இப்ப பார்க்க போறது வஜ்ராசனம். கால்களை தரையில் நீட்டவும். குதிகால்களின் மீது உட்கார்ந்து கொள்ளலாம். கைகள் 2ஐயும் தொடைகளின் மேல் வைக்கவும். கண்களை மூடிக்கொண்டு இயல்பாக சுவாசிக்கவும். உங்களால் முடிந்த அளவு இதே போஸில் உட்காரவும். 5 நிமிட நேரமாவது இந்த பொசிஷனில் உட்கார வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களால் முடிந்த அளவு மட்டுமே உட்காரவும். பயன்கள். சாப்பிட்ட பிறகும் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இது. இதை செய்வதால் உணவு சீக்கிரம் ஜீரணமாகி உடம்பிற்கு எனர்ஜி கிடைக்கிறது. நீங்கள் தினமும் இதை சாப்பிட்ட பிறகு 5 நிமிட நேரம் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் தலையணை மீது உட்கார்ந்து இந்த ஆசனத்தை செய்யலாம். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த ஆசனத்தை தினமும் சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டும்.
நாடி சோதன் பிராணாயாமம். நாம பிராணாயாமத்தை செய்யும் போது நாடி சோதன் பிராணாயாமத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ஈஸியான பிராணாயாமம். இதை யார் வேணும்னாலும் செய்யலாம். சோ கெட் ரெடி. இப்ப செய்ய போறது நாடி சோதன் பிராணாயாமம். பத்மாசனம் அல்லது சுகாசனம் போஸில் உட்காரவும். இப்பொழுது இடது நாசி துவாரத்தை வலது கையால் மூட வேண்டும். நன்றாக ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். 1 2 3 4. இனி அதே வழியில் மூச்சை வெளிவிட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8. நாம் மறுபடியும் இப்படி செய்யலாம். மூச்சை உள்ளிழுங்கள். 1 2 3 4. வெளியே விடவும். 1 2 3 4 5 6 7 8. இந்த பயிற்சியை 10 முறை செய்யலாம். சரி, 10 நிமிட நேரம் செய்த பிறகு மூச்சை உள்ளிழுத்து உள்ளே நிறுத்தவும். கழுத்தை முன்புறம் வளைத்து லாக் செய்ய வேண்டும். மூச்சுக்காற்று வெளியே வரக்கூடாது. இதற்கு பெயர்தான் ஜாலந்தர் பந்த். இனி மெதுவாக கழுத்தை நிமிர்த்தி கழுத்தை அன்லாக் செய்து மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். மீண்டும் கழுத்தை தாழ்த்தி லாக் செய்யுங்கள். அதாவது ஜாலந்தர் பந்தை நாம் மீண்டும் செய்கிறோம். சிறிது நேரம் கழித்து நாம் லாக்கை தளர்த்துகிறோம். இந்த பயிற்சியை வலது நாசி துவாரத்தை அடைத்தும் செய்ய வேண்டும். அதாவது நாம் முதலில் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். பிறகு வெளிவிட வேண்டும். ஒவ்வொன்றையும் 10 முறை செய்ய வேண்டும். பிறகு மூச்சை உள்ளே நிறுத்தி வைக்கவும். கழுத்தும் தொண்டையும் இணைந்திருக்க வேண்டும். மீண்டும் காற்றை வெளியே விட்டு ஜாலந்தர் பந்தை செய்ய வேண்டும். இந்த பயிற்சி முழுவதையும் செய்து முடித்த பிறகு கண்களை மூடிக்கொண்டு உள் சுவாசம் வெளி சுவாசம் இரண்டையும் எண்ண வேண்டும். இப்பொழுது ரிலாக்ஸ் செய்யுங்கள். பயன்கள். பிராணாயாமம் செய்யும்போது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இது கான்சென்ட்ரேட் செய்ய உதவுகிறது. குழந்தைகளே, இதுதான் நாடி சோதன் பிராணாயாமம். இது ஞாபக சக்தியை கொடுக்கிறது. நீண்ட நேரம் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். உங்களுக்கு சீக்கிரம் களைப்பு ஏற்படாது.